டன் கணக்கில் நிலக்கரியை அதானியோட முந்திரா துறைமுகத்தில் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இந்தோனேஷியால ஒரு டன் $20 $50 வரைக்கும் விலை கொடுத்து வாங்கிட்டு இங்க இந்தியாவில் $30 $80 வரைக்கும் விலை வச்சு இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இந்தோனேஷியாவோட ஏற்றுமதி ஆவணத்தையும் இந்தியாவோட இறக்குமதி ஆவணத்தையும் கம்பேர் செஞ்சு விலையை 2 மடங்கு ஏற்றி வித்திருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க. சுருக்கமா சொன்னா இந்தோனேஷியா கிட்ட சீப்பான விலைக்கு நிலக்கரியை வாங்கி நம்ம இந்தியாவோட மின் நிறுவனங்கள் கிட்ட 2 மடங்கு விலையேற்றி வித்திருக்காங்க. இப்படி விலையேற்றினதுனால மின் கட்டண உயர்வு ஏற்பட்டுச்சு. அதுக்கு பலியானதும் நம்ம இந்திய நாட்டு மக்கள் தான். நிலக்கரியில் ஆட்டையை போட்டது 6000 கோடி, அதை ரவுண்டு பண்ணா 5000 கோடி. ஓகேவா? 2 2s are 4 4 2s are 8. ஓகேடா. குட். அதை சரிசமா பிரிச்சோன்னு ஏன் எனக்கு 3000 கோடி உனக்கு 2000 கோடி. ஓகேவா? எப்படி மச்சான் டக்கு டக்குன்னு கணக்கு பிரிகிற? ஆனா ஒண்ணும் மச்சான், வாரிசு அரசியல் பண்ண காங்கிரஸ் கூட இவ்வளோ அடிச்சிருக்காது. வந்து 10 வருஷத்துல எனக்கு எவ்வளோ துட்டு. மச்சான் சிரிக்கிற? ஆமால. உனக்கு இத்தனை கோடி சம்பாதிச்சு கொடுத்தது நான் தானே. அதனால உனக்கு பாதி எனக்கு பாதி.